Hello, 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 hello. Okay. இப்போ ம், ஒரு 2-3 டேஸா வீடியோஸ் போட்டிருக்க மாட்டேன். என்ன ஆச்சுன்னா, என்னோட ஃபோன் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஆயிட்டு ரெடி பண்ணிட்டு வரதுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லாதனால ஒரு 2 to 3 days இந்த வீடியோ போட்டிருக்க மாட்டேன். ஸோ இனிமே கண்டினியூஸாக வீடியோ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். போட்டுருவேன், கண்டினியூஸாக வீடியோ போடுவேன். ஸோ பார்ப்போம் கண்டினியூஸாக. ஸோ என்ன ஆச்சுன்னு பார்ப்போமா இந்த வீக்கு? நிஃப்டி என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்கடா டேய்? எங்கடா 4 நாளுக்கு முன்னாடி எந்த இருந்துச்சோ அதே இடத்துலயே தான் இருக்கு. லிட்டரலி மண்டே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன், நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் மண்டே. ஸோ லிட்டரலி ஒரே நேர்கோட்டில் இருக்கு, கீழே மட்டும் வந்து ஒரு ஃபேக் அவுட் கொடுத்துரு. ஓகே. ஸோ இதுதான் நடந்திருக்கு அப்படிதானே? 1 hour 10 வச்சுவோம், கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் அதுதான். ஸோ லாஸ்ட் 4-5 நாள் லிட்டரலி பாருங்களேன், 15ஆம் தேதியிலேருந்து அதே லோ ஹையை தான் ரொம்ப ஃபேவராக எடுத்துட்டு இருக்கு. ஒரே ஸ்விங்கிலே டைம் கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. இதுக்கு மேலே எப்போ இது மேலே போகிறது தோக்கா? ஸோ பட் இப்போ நம்ம பார்த்தோம்னா என்னென்ன நடந்துருக்கு அப்படின்னு சும்மா பார்த்தோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வந்திருக்கு. இது வரைக்குமே டைம் கரெக்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு ஒரு 4 days 5 days. பட் இதுக்கு மேலே ஒரு ஃபால் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிட்டு ஒரு சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு வச்சுக்கலாங்களா? ஸோ அதுக்கு மேலே ஸோ ஒன்ஸ் இங்கே ப்ராஃபிட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் எண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து ரேலி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ லிட்ரலி இங்கேருந்து பார்த்தோம்னா ஒரு 540 பாயிண்ட்ஸ் வந்துட்டு, பட் அதான் செல்லிங் வந்திருக்கு. இது எந்த நாள் என்ன ஆயிட்டுன்னு பார்ப்போமா? என்ன ஷார்ப்பா சும்மா பார்த்துட்டு இருக்கேனா? இங்க பார்த்தீங்கன்னா சரியான பல் வாட்டர் ஃபால். ஸோ ஒரு டபிள்யூ அகைன் ஒரு அலி. ஓகே. இதான் இன்னைக்கு கதையா 25. இங்க பார்த்தீங்களா, இப்படி வச்சா தெரியுதா? பழனி படிக்கட்டு மாதிரி காலையில் கேப் வாங்கினேன், டே பொறுமையாக ஏறினவன் ஒரு 12-1250 அந்த ரேஞ்சிலே பாருங்க எவ்வளோ ஒருத்தன் ஹெவியாக ஷாப்ட் அடிச்சு இறக்கி வச்சிருக்கான். ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சரியான சொல்லு, எங்கே ஓப்பன் ஆனிச்சோ அதை விட கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. லிட்டரலி 24,105. ஓகே, அது என்ன டெனோட் பண்ணதுன்னு வச்சுக்கோமா? ஒரு லோவா, இங்கே வந்து ஒரு ஹையர் லோ, அது லோயர் ஹை, இது வந்து லோவர் லோ. இங்கே ஏற்றி கொண்டு வந்துச்சு ஒரு ஹையர் ஹை, ஹையர் ஹை, இங்கே வந்து ஹையர் லோ, மறுபடியும் இங்கே ஒரு ஹையர் ஹை, இங்கே ஒரு ஹையர் லோ. ஸோ இதுபடி பார்த்தா இங்கே மாதிரியா ஒரு கேப் ஃபில்லிங் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நாளை மறுநாள் இதுன்னா அழகா இந்த 24,400 போட்டுருவோம் ஒரு நாளில். மேபி அது நாளை மறுநாள் நாளைக்கு, நாளைக்கு நாள் லீவுன்னு நினைக்கிறேன். மண்டே இல்லை டியூஸ்டே 24,400 தொடுவோம் ஒரு நாளில். ஸோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. செல்லிங் எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பான விஷயம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி ஓவர் சொல்லிட்டு இந்த ஏரியாலே மார்க்கெட் சைடு ஆயிட்டு இப்போ இன்னும் ஒரு டைம் ஃப்ரேமில் பார்க்கும்பொழுது கூட ஒரு மீடியம் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இஎம்ஐ சப்போர்ட் எடுத்தானா
ரேலி கண்டினியூஸ் ஆகும். சரி 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 சரி. ஸோ இதுக்கு மேல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான்? இந்த ஹையை வந்து ஒரு ஹை, அகைன் இந்த லோ வந்து ஒரு லோ, ஸ்ட்ராங் லோ. சும்மா வச்சுக்கிடுங்க. இதை காட்டிலும் இந்த லோ வந்து ஒரு ஸ்ட்ராங் லோ ஆக்ட் ஆகும் இருந்தாலும். பட் இருந்தாலும் இதுவும் ஸ்ட்ராங் லோ தான். பட் இதை விட இது ஸ்ட்ராங் லோ. ஸோ இப்போ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறான்னு வச்சுக்கிடுங்க. பாசிபிலிட்டி கேப் அப் தான். இங்கே பார்த்தோம்னா தெரியும் யூஎஸ் மார்க்கெட்டு 440. ஸோ சரி, ஓகே, பாசிட்டிவ் நியூட்ரல்னு வச்சுக்கிடுவோம். இல்லை, 400 பாயிண்ட் லிட்டரலே ஒரு 150 பாயிண்ட் கேப் உள்ள ஓப்பன் ஆகும். ஸோ 150னா எல்லாம் செலக்டாக 160. ஸோ இங்கே ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆனிச்சுன்னா மறுபடியும் செல்லிங் தான் வரும். ட்ரெண்டு கண்டினியூ ஆகும்போது இந்த இடத்துல வந்து சைட்வேஸ் ஆகிட்டு ஷார்ப்பாக ரெக்கவரி, அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டே கேண்டிலே தெரிஞ்சிருக்கும். ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 ஷூட்டிங் ஸ்டாரா சொல்லுவாங்களா, ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி இருக்கு. ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணும்? செல்லிங் ப்ரெஷர். அப்போ இங்கே வரும். இங்கே இஎம்ஐ வரைன்னு வருதுல்ல, இந்த லைனை வந்து டச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணும் 2 நாளில். டச் பண்ணிட்டோம்னா அங்கே வந்து ஷார்ப் ராலி, அந்த ஷார்ப் ராலி வரும். சொன்னதுதான், அந்த ஷார்ப் ராலி மேபி இந்த 24,000 வந்து ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகும். அங்கே வந்து ஷார்ப் ராலி ஒரு 400 பாயிண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, வேற என்ன? இன்னைக்கு எஃப்ஐ டேட்டா டேட்டாஸ் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ நாளாச்சுன்னு ஒரு கண்டினியூஸ் இல்லையே, ஒரு லாங் அல்டர்னேட்டிவ் அதான் விட்டுட்டு. ஸோ அப்புறம் அப்டேட் என்னன்னா, டிசிஎஸ் காலா வாரிட்டு, அதோட ஹெச்டிஎஃப்சியும் காலா வாரிட்டு, அதை எக்ஸிட் பண்ணிட்டேன். வழக்கம் போல் 0.05 எக்ஸிட் பண்ணேன். இதுவும் 5 ஆயிட்டு. மேபி நாளைக்கு முடியாது, மண்டே எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மந்த்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்டாக் வந்து இது எடுத்துருக்கேன், பொசிஷன் எடுத்தேன். பொசிஷன்லாம் கிடையாது, வாங்கி வச்சேன். ஏன்னா ஆவலான் இது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கிற ஸ்டாக்கு. நான் 1,100 பார்த்தேன் 2 மாதம், எங்கேயோ இருக்கு. இங்கே பாருங்க, 2 மாதம் தான் 1,100 பார்த்தேன். இந்த ஏரியாவில் பார்த்தேன். மே, அதுக்கப்புறம் அங்கேருந்து பிடிச்ச ரேலி, நானும் இறங்குவோம் வாங்குவான்ட்டு பார்த்தேன். இங்கேயே 800 பாயிண்ட் ஏறிட்டு. ஸோ இங்கே வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு அழகான மண்ணக்கோவா இடம். இந்த ரேலி, இந்த சைடுவேஸ் என்ன ஆட்டிக்குன்னா அழகா இங்கே இறக்கிவிடும். ஸோ 1,500 வரைக்கும் வரும். அது வரைக்கும் இதுக்கு மேலே இந்த ஸ்டாக்கை வந்து நான் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ண போகிறேன். என் போர்ட்ஃபோலியோவில் இது எப்பவுமே இருக்கும் அந்த ஸ்டாக்கு. சென்னையில் இருக்கு இந்த ஆவலான் கம்பெனியோட பிரான்ச். ஐ திங்க் டெக்னாலஜிஸ் போகிறேன். சென்னையில் இருக்கிற பிளான்ட்டை சர்ச் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே ஒர்க் பண்ணார். ஸோ அதனால தான் அதை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன், எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு. அபவுட் அஸ் எங்கே இருக்குது அவர் ஸ்டோரி, மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ், எஜுகேஷன்ஸ், எங்கே இருக்கிறீங்க? இதை மட்டும் காமிக்க மாட்டேங்கிறீங்களே.
எல்லாரும் இந்த சேட் பாட்டை ஒண்ணு பண்ணி வச்சுக்கிறாங்களா டே. இருக்கட்டும். அதான் சென்னை. இது தாம்பரத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. திருமணியமா சம்திங். ஸோ இதுதான் எனக்கு வாங்குறதுக்கான ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அதனால தான் பை பண்ணேன். அது மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி வாங்கியிருப்பேன். இந்த கோட் இருக்கட்டும். ஆகட்டும் இருக்கும். ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி இவன் ஏன் வாங்கலைன்னா அதுக்கு ஒரு ரீசன். ப்ரைஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ரேஞ்சில் இருக்கு. ரைட்டா? இங்க பாருங்க, இது வந்து 25 மார்ச் வந்துச்சு. 26 மார்ச்சோட தந்துச்சு. 1 இயரா இந்த கையில் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னால இதோட ப்ரைஸ் வந்துட்டு இங்க இருந்து இப்படி வேணா இந்த லோக்கு வரும். இந்த லோக்கு வரலாம். ஆனா அதே இங்க லோக்கு வந்தா அதோட ரேலிய ஷார்ட் அதிகமா இருக்கும். அதையும் காட்டிலும் இது மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம். ஏன்னா எனர்ஜி ஃபியூச்சர்ஸ் இப்போதைக்கு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் கண்டினியூஸ் ஆச்சுன்னா மேபி அப்படியே கரெக்ஷன் ஆகி 800, அதோட ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை 800 வந்துடும். வித்தின் இயர், இந்த 6 மாசத்துக்குள்ள இது வந்து இதோட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுதான்னு பார்ப்போம். அதுக்கு தான் பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பார்ப்போம். நம்ம ஒரு இதில் பார்த்தோம்னா கூட தெரியும். இது வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் ஆகிட்டு இருக்கு. ஷார்ப் செல்லிங் வராங்க, இன்னும் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் எடுத்திருக்கேன். ஒரு 5 கொனாட்டிஸ் பை பண்ணியிருக்கேன். இந்த உங்க பார்த்தீங்கன்னா தெரியும். என்னடா அது வாங்கணும்னு நல்லா தான் இருந்துச்சு. ஏதோ புயல் மாதிரி ஏறணும் அந்த அடுத்த நாள் ஏறணும். ஏறிட்டான் இறங்கிட்டான். ஸோ பார்ப்போம். மேபி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துச்சுன்னா அகைன் ஒரு 2 குவான்டிட்டிஸ் இல்லை 3 குவான்டிட்டிஸ் பை பண்ணி வைக்கணும். இதையே ஆவரேஜ் பண்ண வேண்டியதான். தேவையான ஆவரேஜ் பண்ண வேண்டியதான். டிசிஎஸ் என்ன டைம் தெரியல. அது மேபி எக்ஸிட் பண்ணலாம். பிளான் பண்ணணும். ஹெவி வெயிட்ஸ்லாம் கண்டுக்கூடாது. அவ்வளோதான் எனக்கு தாக்குறது. வாங்கி வாங்கி நான் எந்த ஸ்டாக்கை வாங்குறோனோ அந்த ஸ்டாக்ல ஏற மாட்டேங்குது. ஆனால் அந்த ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஎல்லாம் பாருங்க, நான் வாங்கினது ஒரு மாசத்துல மட்டுமே இவ்வளோ. இங்க பாரு, இங்க இருந்து இங்க ஏறி வச்சிருந்தேன். நான் இங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்க, நானும் வாங்கினதுனால வந்து இப்படிதான் வாங்கிட்டு நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதாவது ஒரு ஸ்டாக் வாங்கணும்னா 1 or 2 டேஸ்ல எக்ஸிட் ஆகணும். அது ப்ராஃபிட்டா கொடுக்கலாம். மீன்ஸ் மொமெண்டம் இல்லை அப்படின்னும் போது வந்து எக்ஸிட் ஆகிறது பெட்டர். அட் த எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ஹோல்டு பண்றது வேஸ்ட் ஆஃப் டைம். எஸ்பிஐ பார்த்தீங்களா, நல்லா ஒரு ஷார்ப் ஃபாலர் வேலையாக இருந்தாலும் ஜூன் மாசத்துல பாருங்க, 2ஆம் தேதி நான் இங்கே வாங்கியிருந்தா கூட லிட்டரலி இவ்வளோ தூரம் ஏறி போய். அதுதான் கோட்டக் பேங்க். அதே தான், நான் எந்த பேங்க்கை வாங்கினோன்னா அவங்க ஒருத்தரை தவிர மீதி எல்லா பேங்க்கும் ஏறிட்டாங்க. மானகட்ட பேங்க் இருக்குது. ஸோ அதே மாதிரி டிசிஎஸ் வாங்கி வச்சிருந்தேன். எவன்லாம் ஏற மாட்டானோ அவனை மட்டும் வாங்கி வச்சிருக்கிறேன் நான். பார்த்தீங்களா, இப்படி எவனாவது போறவங்க பிடிச்சி வாங்கி, அதுதான் முட்டாள்தனம்ன்றது. ஏறுனா இப்படி ஏறுவான்னு நினைச்சேன், அவன் இப்படி இறங்குவான்ட்டு நான் எதிர்பார்க்கல. அதுவும் இந்த நாள் என்னால மறக்க முடியாத நாள். இங்க நைட்டு தூங்காம 5% குப்புன்னு ஏறுவான் அப்படின்னு நினைச்சேன். இஎம்ஐ இதே மாதிரி பிரேக் அடிப்பான் அப்படின்ட்டு.
அடுத்த நாள் வெடிச்சு பார்த்தா 5 பசி பூனி இறங்கிருந்தோம். ஸோ அதான் அது என்னன்னா அந்த அக்செஞ்சர் ரிசல்ட் வந்துட்டு 12% சம்திங் 18% வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் அடிச்சிருந்தாங்களா அதனால. ஸோ ஸோ ஓகே, எல்லாம் இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இதை அழிச்சுட்டு புது கோடா போடுவோம். சரி, நிஃப்டி எல்லாம் என்ன கதை இருக்கு? ஏதாச்சும் வந்து விக்ஸா விக்ஸ் என்ன கண்டிஷன்ல இருக்கு ஆகும்? விக்ஸ் 13 ஓகே, நல்லா இருக்கு. ருபி 94 பரவாயில்ல, தேரும். ஆனால் இந்திய ஒரு இது மட்டும் மனக்கட்டுத்தனமாக இருக்கு. ஸோ ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இன்னும் அதுதான் இங்கே பார்த்தீங்களா, இந்த ப்ரைஸ் வந்துட்டு 50 EMI மேலே சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது அந்த மாதிரி நடக்கும். லைக் இந்த மாதிரி ப்ரைஸ் சஸ்டெயின் ஆனிச்சுனாவே பாருங்க, இந்த மாதிரி சஸ்டெயின் ஆனிச்சாவே ஓரளவுக்கு ரேலி இருக்கும். ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் வந்துட்டு அடிக்கடி இதாகுதுன்னா அங்கே வந்து இறங்குறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ். இப்போ இங்கேருந்து ரிவர்சல் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதுதான். ஸோ இண்டெக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பர்டிகுலராக ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணிடணும். ஐயோ, சரி ஓகே. நாளைக்கு நான் மேபி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ண பார்க்குறேன். இன்னைக்கு வீடியோ விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் வந்தேன். சரி ஓகே, நாளைக்கு பார்ப்போம். ஏதாவது கமெண்ட்ல பண்ணுங்க, பார்த்துக்கிறேன். ஓகே, பாய்.